வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்க்கு லேர்ன் பண்ண நாலேஜை வச்சு இன்னொரு ப்ராப்ளம்க்கு அதை ரீயூஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா டைம் சேவ் ஆகுது, டேட்டா சேவ் ஆகுது. ஸோ இதனால் ஏஐ வந்து ஸ்மார்ட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸில் கற்றுக்கிட்ட லாஜிக்கை வச்சு அவன் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்க்கு கூட யூஸ் பண்ணுறான். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். கிரிக்கெட் பிளேயர் அனாலஜி. அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பேட்டிங்கில் நல்லா ட்ரெயின் ஆகுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்கில்லை வச்சு அந்த பிளேயரால் பேஸ்பால் கூட விளையாட முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்ன்றது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் பாஸ்ட்டில் அவன் என்ன கற்றுக்கிட்டானோ அதை வந்து ரீயூஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷன், என்எல்பி, அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெகக்னிஷன் அண்ட் ஹெல்த் கேர் இங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்க நாலேஜை ரீயூஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.